1979ஆம் ஆண்டு தலைவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. மரியாதைக்குரிய முசிறி பித்தன் ஐயா அவர்கள் தலைவரை பார்த்து, தலைவரே என் மகனுக்கு கல்யாணம், ஆகவே நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க தலைவர் என்ன பண்ணாரு, சரி நான் வரேன் அப்படின்றாரு. முதலமைச்சர் எம்ஜிஆர் பயணம் செய்ய இருந்த அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வாணியம்பாடி அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அந்த வாணியம்பாடி ரயில் விபத்து மறக்கவே முடியாத ஒரு கோர விபத்து. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களுக்கு நிறைய பேர் பத்திரிக்கை அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவரே எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, புரட்சி தலைவி அம்மாவர்களே கல்யாணத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பொற்கரங்களால் அந்த திருமாங்கலத்தை எடுத்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்களாம். அந்த வகையில் 1979ஆம் ஆண்டு தலைவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அதாவது மரியாதைக்குரிய அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறி பித்தன் ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவங்க குடும்பம் அத்தனை பேரும் தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, தலைவரை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய முசிறி பித்தன் ஐயா அவர்கள் தலைவரை பார்த்து, தலைவரே என் மகனுக்கு கல்யாணம், ஆகவே நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க தலைவர் என்ன பண்ணாரு, சரி நான் வரேன் அப்படின்றாரு. அதாவது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா இரவு இங்கேருந்து அந்த ட்ரெயினில் ஏறினார்னா மறுநாள் காலையில் சேலத்துக்கு போய் சேரும் அந்த ட்ரெயின். ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் மிக 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 அவசரமான முக்கியமான காரியங்களால் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டார். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ், அதாவது முதலமைச்சர் எம்ஜிஆர் பயணம் செய்ய இருந்த அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வாணியம்பாடி அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இன்ஜின் உட்பட அந்த கம்பார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விபத்து. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்கள் சில பேர் இறந்து போயிட்டாங்க. தலைவர் எம்ஜிஆர் பயணம் செய்ய இருந்த அந்த ஏசி கோச் அதுவும் தடம் புரண்டு விட்டது. இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட தலைவர் கண் கலங்கி போனார், இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. அதன் பிற்பாடு இந்த விஷயம் முதலமைச்சர் காதுகளுக்கு எட்ட தலைவருக்கு ஆற்றோனா துயரம், கண் கலங்கி போறாரு. ஏன்னா மக்கள்லாம் இறந்துட்டாங்க சில பேர். இன்னும் சில பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா மக்கள் எம்ஜிஆர் அந்த ட்ரெயினில் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்பா. எல்லோருக்கும் அந்த வாணியம்பாடி ரயில் விபத்து மறக்கவே முடியாத ஒரு கோர விபத்து. இதோடு மட்டுமல்லாமல் தலைவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு முறை அதாவது ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறார் சென்னைக்கு. ஏன்னா டெல்லிக்கு போகணும், ஒரு முக்கியமான அலுவல் காரணம். ஆனால் அந்த விமானம் பார்த்தீங்கன்னா காலதாமதம் வரப்போகிறது. தலைவர் என்ன பண்ணுறாரு, சரி சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு, அதாவது டெல்லிக்கு போகல, ரத்து செய்து விட்டு திரும்பி வந்துடுறாரு. அந்த விமானம் பார்த்தீங்கன்னா அதன் பிற்பாடு லேட்டாக வந்திருக்குது. ஹைதராபாத்து கிட்ட போகும்போது அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. இதை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னா, தலைவர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும். அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் இந்த பாட்டு தலைவருக்கு தான் பொருதும். தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் அவங்க பேசக்கூடிய அந்த வசன காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும், இயல்பாக இருக்கும். முக்கியமாக அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவனில் தலைவர் என்ன பண்ணுவார், அதாவது அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அடிமை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அப்பொழுது அம்மா அவங்க தலைவரை பார்த்து கோபமாக பேசணும். அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவங்க ஏற்ற இறக்கத்தோடு கோபமாக பேசியிருக்காங்க. தலைவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி எந்த காட்சி இருந்தாலும் சரி பார்ப்பாங்க, டயலாக் படிப்பாங்க, ஒரே டேக்கு தான். அதே மாதிரி தலைவரும் அப்படி தான். எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த கேமரா ஆங்கெல்லாம் பார்ப்பார், லைட்டிங்லாம் பார்ப்பார், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, தலைவர் மாதிரி ஒரு நபரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது.